சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஜி லோகநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோ மருத்துவர் அப்படின்னா கூட அதுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்கனால என் கேள்வி இந்த பிரிவில் ஏதாவது ஒன்று தேடி போகுதுன்னு வச்சுக்கலாம். குறிப்பாக இன்றைக்கி நம்ம ரொம்ப சாதாரணமாக எனக்கு இருக்குது ஆமாம் எனக்கு இருந்துச்சே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குள்ள ஒரு விஷயமாக போயிருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. அதில் ஒரு பட்டிமன்றமே நடக்குது நிறைய பேருக்கு. இது நல்லது, இது கெட்டது, இது டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் பெருசாக லிவர் சிரோசிஸ் கொண்டு வந்துடும். ஆனால் டெவலப் ஆகிறதுக்கு 15 வருஷம் ஆகும். இப்படி 100 கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஃபேட்டி லிவர் சடனாக எப்படி டெவலப் ஆகுது? இப்போ நம்ம ஒரு 5 வருஷத்து இடைவெளியில் தான் இந்த டெஸ்ட்டில் பார்க்குறதுல என் நம்பர்ஸ் எல்லாருக்கும் எனக்கு எப்படிங்க வந்துச்சு, எனக்கு அதெல்லாம் இல்லையங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலங்க, நான் ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதில்ல, எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறோம். இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக வளர்ந்துருச்சு எல்லா இடத்துல. சரி. ஆனால் எதுக்குனால இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக குறுகின காலத்துக்குள்ளே டெவலப் ஆகுது டாக்டர்? ஈரல் சம்பந்தமான நோய்களில் நிறைய நோய்கள் நாம் இன்றைக்கி குணப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். அதில் முதன் காரணமாக இருக்கிறது மது அருந்துதல் ஒன்று தான் முதல் காரணமாக இருக்கிறது. இரண்டாவது இயல்பான காரணங்கள்ங்கிறது பி வைரஸ்னால் இருக்கிறது. அதுக்கெல்லாம் இன்றைக்கி மாத்திரைகள் இருக்குது, அது சாப்பிட்டு அதை நாம் கட்டுப்படுத்திக்கலாம். சி வைரஸ்ங்கிறது நம்ம குணமே படுத்திக்கலாம். இதெல்லாம் பெற்றோர்கள் தாய்கிட்டேருந்து ரத்தம் மூலமாக வர்றது தான் அதிகம், மக்கள்கிட்டேருந்து வர்றது கம்மி. நான்காவது ஆனால் தற்பொழுது முதலிடம் அல்லது 2வது இடத்தில் வரக்கூடிய அளவுக்கு மிக அதிகமாக இந்தியா மட்டும் இல்லை உலக அளவுலேயே இருக்கிறது குளோபல் எபிடமிக்னே சொல்லலாம். அது இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது ஈரலில் அந்த கொழுப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானதாகிடுது. எந்த நோயுமே சடனாக வர்றது எப்பொழுதுமே பொதுவாக அரிதானது. பட் இந்த மாதிரி க்ரானிக் டிசீசஸ் எல்லாமே பல வருடங்கள் அது அப்படியே புறையோடி தான் அது நோயாக மாறுது. நமக்கு ஈரல் ஒரு யுனிக் ஆர்கன். 85% அதாவது 85% கெட்டு போகிற வரைக்கும் அது 15% வச்சுட்டு முழுக்க வேலை செய்யும். ஸோ நம்ம இதை 2 வகையாக பிரிக்கலாம். அமைப்பு ரீதியான மாற்றம், இன்னொன்று செயல்பாட்டு ரீதியான மாற்றம். நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தது எல்லாமே செயல்பாடு ரீதியான மாற்றம் ஒன்று முக்கியமாக பார்த்தோம். அது கொஞ்சம் சமயத்தில் தொடக்கத்தில் கூட வரலாம். அமைப்பு ரீதியான மாற்றம் வந்ததுன்னா அது நிரந்தர மாற்றம் ஆகிடுது. ஸோ அமைப்பு ரீதியான மாற்றம் பல வருடங்களுக்கு முன்னாடி, சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடினா நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஒன்று தான் முக்கியமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் நாம் கண்டுபிடிக்கும் பொழுது ஏற்கனவே 85% கெட்டு போயிடுச்சுங்கிறது தான் அர்த்தமாயிடுது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. இன்னொரு வகையான அமைப்பு ரீதியான மாற்றம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லிவர் பயாப்சி பண்ணி பார்க்குறது. அது கொஞ்சம் மனித உயிருக்கு கூட கொஞ்சம் ஆபத்து விளையக்கூடியதாக இருக்கலாம் முன்னிருந்த சூழ்நிலையில். இப்போது காரணங்கள் இதுதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக லிவர் பயாப்சி பண்ண வேண்டிய தேவைகள் நிறைய சுருங்கிடுச்சு. ஈரல் கேன்சர் இருந்தாலே தவிர மற்ற சூழ்நிலைகளில் அது அவசியம் இல்லாமல் இருக்குது. மிக அரிதான சூழ்நிலைகளில் மட்டும்தான் லிவர் பயாப்சிங்கிறது தேவையாக இருக்குது. ஸோ இப்போ இன்பிட் இந்த 2க்கு நடுவில் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா பயாப்சிக்கும் அல்ட்ராசவுண்ட் அல்லது இமேஜிங் சிடிஆர் எம்ஆர்ஐ 2க்கு நடுவில் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா ஃபைப்ரோஸ்கேன் அப்படிங்கிற ஒரு மிஷின். இது 1998லேருந்து 12 வருஷங்களுக்கு மேலே அதை மிக ஆராய்ச்சி பண்ணி இப்போ அந்த மிஷின் டெடிக்கேட்டட் மிஷினாக இருக்குது. அந்த மிஷினில் முதல்ல லிவர் பொதுவாக ஒரு மிருதுவான ஆர்கன். அந்த மிருதுவான ஆர்கன் நாளாக கல்லாகி இறுகி போயிடும். 1.5 கிலோ ஈரல் உங்களுக்கு ஒரு 200 கிராம் இட்லி சைஸுக்கு வந்துடும். மேலே கரடு முரடா ஒரு இயல்பாக சாஃப்டாக இருக்கிற சர்ஃபஸ் கரடு முரடா ஆகிடும். இதுதான் அதனுடைய உருவ மாற்றமாகுது. இந்த மாற்றத்தை முன்னாடியே எப்போ கண்டுபிடிக்க முடியும்? முன்னாடி கண்டுபிடிச்சா நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அந்த மெஷர்மெண்ட் இதெல்லாம் ஒரு நீண்டகால ஆராய்ச்சிக்கு பின்னாடி இப்போ நமக்கு அதனுடைய ரிசல்ட்ஸை நம்ம உறுதியாக எடுத்து அந்த தொடக்க நிலையிலேயே ஈரல் அமைப்பு ரீதியாக இருக்கிற மாற்றத்தை கண்டுபிடிச்சி ஸ்டிஃப்னஸ் மெஷர்மெண்ட் கிலோ பாஸ்கல் அப்படிங்கிற யூனிட்டில் வரும். இயல்பானது 7 கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே ஒரு 9 வரைக்கும் கூட நம்ம ரிவர்ட் பண்ணிட முடியும். 11 கூட நம்ம கொஞ்சம் ரிவர்ட் பண்ண முடியும். ப்ரொவைடட் நம்ம சொல்கிற அனைத்தையும் ஃபாலோ பண்ணணும். பேஷண்ட் நல்லா ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமான ஒரு உறுதியான முயற்சி பண்ண முடியும். ஒரு சின்ன இது சொல்கிறேன், அமைப்பு ரீதியாக நல்லா இல்லை, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, ஆனால் செயல்பாடு நல்லா இருக்குது. அப்போது போகிற வரைக்கும் போகட்டும், அதை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ அமைப்பும் மாறி செயல்பாடும் மாறிட்டால் அந்த சூழ்நிலையில் தான் நமக்கு
டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிற ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையே வருது. எந்த விதமான லிவர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த ஃபைப்ரோஸ்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிக்கடி கையாளணும்? இன்றைக்கி வந்து ஈரல் பாதிப்புக்கு ஃபைப்ரோஸ்கேன் வேணான்னு சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒன்று, ஃபைப்ரோஸ்கேன் அவசியம் தேவைப்படும். என்னென்ன சூழ்நிலைகளில் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க அடங்கி வந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு வந்து செயல்பாடு நல்லா இருந்தால் கூட ஃபைப்ரோஸ்கேன் நம்ம எடுத்து அமைப்பு ரீதியாக அந்த எலாஸ்டிசிட்டி அல்லது ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும், எலாஸ்டிசிட்டி குறைஞ்சிருக்காங்கிறது பார்க்கணும். இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடி அது நோயாக சிரோசிஸாக மாறின பின்னாடி பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாது. வாழ்க்கை தரம், வாழும் நாட்கள் அனைத்தையுமே தொடக்க நிலையிலேயே ஒரு சாதனம் இருக்குது, அது அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே வருது. அப்போ நம்ம கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும். செஞ்சுட்டு அது என்ன பண்ணும் டாக்டர் அந்த ஃபைப்ரோஸ்கேன்ங்கிறது? இப்போ ஈரல் வந்து மிருதுவான ஆர்கன். ஆமாம். அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது பார்க்கும், அந்த ஸ்டிஃப்னஸாக மெஷர் பண்ணும். ஓகே. அது சாஃப்டாக இருக்கிற ஆர்கன் வந்து அந்த 7 கிலோ பாஸ்கலுக்குள்ளே அடங்கிடும். அதுக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. 7 கிலோ பாஸ்கல் அது மெஷர்மெண்ட் யூனிட், லைக் வெயிட்டு கேஜிங்கிற மாதிரி 7 கிலோ பாஸ்கல்ஸுக்கு அதிகமாக போகும் பொழுது நிச்சயமாக ஈரல் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிருச்சு, தன்னுடைய எலாஸ்டிசிட்டி இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாள்பட அது வந்து எத்தனை வருஷத்துக்குள்ளேங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாள்பட அது இன்னும் கடினமாகிட்டே போகும். மிக கடினமான பின்னாடி நம்ம எதையுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு நல்ல டூல், இது வந்து கட்டாயமாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஒரு சில செலக்ட் பாப்புலேஷன் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. யார் யாருக்கு இது அதிகமாக இருக்கலாம், யார் யார் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப ஒபீஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒன்று இருக்கும். ஈவன் லிவர் சிரோசிஸ் டியூ டு ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு அதை நமக்கு ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது. மூணாவது வந்து நாள்பட்ட டயபெட்டிஸ், ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி ஆகிடுச்சு, அது மூணாவது. நான்காவது தைராய்டு, ஒரு அன்கண்ட்ரோல்டு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது. அவங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பென்டாய்டு அல்லது ட்ரையாய்டு மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. முன்ன வந்து அதிகமாக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதனால் சர்க்கரை வரும், அதனால் ஹைப்பர் டென்ஷன் வரும், அதனால் ஹார்ட் டிசீஸ் வரும். அதனாலேயே அது இல்லாமல் ஒரு பிரதர் சிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அது தொடர்ந்து இப்போது லிவர் டிசீஸ் ஒரு 15 வருஷமாக அந்த பென்டாய்டு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே சேர்ந்துக்கிச்சு. இப்போ அடிஷ்னலாக 2 புதுசாக சேருது. அது வந்து ஜிஆர்டி அண்ட் ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிறதுமே, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே மெட்டபாலிக் தொடர்புடையது. இது எல்லாமே சேர்த்து தான் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் காஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி. லிவர் பிரச்சனை வந்த ஒருத்தர் அவருக்கு வந்து இப்போ ஃபேட்டி லிவர் 1 வந்திருக்கு, 2 வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இன்றைய சூழலில் அவை மாத்திரைகளால் சரி பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா, அல்லது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அதுக்கு சரியாக வருமா? இப்போ நம்ம வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது அல்ட்ராசவுண்டில் அவங்க சொல்கிறது யூஸ்வலாக அது கிரேட் 1 to 4 வரைக்கும் சொல்கிறாங்க. 1 and 2 ஒரு குரூப்பாக வச்சுக்கலாம், 3 and 4 இன்னொரு குரூப்பாக வச்சுக்கலாம். இந்த கேட்டகரைசேஷனுங்கிறது வந்து ஹைலி சப்ஜெக்டிவ்னால் இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், என்னப்பா எடை குறைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வெயிங் மிஷினில் பார்த்தா தான் எடை உண்மையிலே குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். ஸோ அது ஆப்ஜெக்டிஃபிகேஷன், இது சப்ஜெக்டிவ். இந்த அல்ட்ராசவுண்டில் பார்க்குற கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 வந்து ஒரு ஹைலி சப்ஜெக்டிவ். அந்த பர்சன் யார் ஆப்ரேட்டர் டிபெண்டன்ட் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து மண்ணீரலினுடைய இதை பார்க்குறாரு, டென்சிட்டி பார்க்குறாரு, ப்ளஸ் கல்லீரல், இந்த ரெண்டும் ஒரே கலரில் இருக்கும். மண்ணீரலினுடைய கலரை விட இது கொஞ்சம் டார்க்காக இருந்ததுன்னா ஃபேட்டி லிவர் 1 or 2, ரொம்ப டார்க்காக இருந்தால் 3 and 4. ஸோ அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை, இது ஐபாலிங். பட் அதை நம்ம வந்து 100% உறுதியாக எடுத்துக்க முடியாது. அந்த சுச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து ஃபைப்ரோஸ்கேன் வந்து இட்ஸ் உறுதிப்படுத்துறதுக்கு ஆப்ஜெக்டிஃபிகேஷனாக்கா ஃபேட்டி லிவர் நீங்கள் 3 கொடுத்தாலும் அங்கே 7 வருதா 8 வருதா, அது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ஃபெசிலிட்டியும் இப்போ அதில் வருது. எவ்வளோ கொழுப்பு இருக்குங்கிறத கூட நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். உடனடியாக நம்ம சிகிச்சையை மேற்கொள்ளணும் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய இந்த 1, 2, 3, 4க்குள்ளே வர்றவங்க பயந்து அல்லது நான் இப்போ இன்னொன்று நாளைக்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற லெவலில் உள்ளவங்க யாருக்கு இது முக்கியமானது அப்படின்னா 3 and 4 கேட்டகரிக்கு வந்து அவசியமாக அவங்க வந்து பார்த்தே ஆகணும். ஸோ 1 வந்து வி கேன் ஈவன் டேக் இட் லேட்டர், பட் 3 and 4 உடனே போய் பார்த்தா ஆகணும். அந்த ஸ்கோரிங் அதிகமாக இருந்தால் அதை வந்து சீரியஸாக தான் எடுத்து ஆகணும். 3 and 4 வந்த ஒருத்தருக்கு அது சிரோசிஸாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் டாக்டர்? ஃபேட்டி லிவர் வந்து முதல்ல நாங்கள் நினச்சது வந்து அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்ரஸ் ஆகாது, 20 வருஷம் கழித்து வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதில்லை, அது ஃபேட்டி லிவராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் 20 வருஷத்துக்கு முன்னே ஆராய்ச்சியினுடைய விளைவுகள். இன்று நாங்கள் பார்க்குறது என்னென்னாக்கா
ஃபேட்டி லிவர் 3 அப்படின்னு வந்ததுன்னா அடுத்த 4 to 6 இயர்ஸ்க்குள்ளே ரேப்பிடாக சிரோசிஸ்ங்கிற முற்றிய நோய்க்கு போயிட்டு அதுலேருந்து என் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஈவன் ஒரு சிலருக்கு கேன்சர்ஸ் கூட உடனே பார்த்துடுறோம். சமீபத்தில் இவ்வளோ வேகமாக பரவறதுக்கு என்ன காரணம் டாக்டர்? மெட்டபாலிக் சிண்ட்ரோம்க்கு அடிப்படை காரணமே ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது தான். அது வந்து மற்ற செல்ஸ்லேருந்து இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிவிடுது. அது ரிலீஸ் பண்ண பின்னாடி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது ரிவர்ஸ் ஆகும். இந்த இன்ஃப்ளமேட்டரி சைட்டோகைன்ஸ் ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் ஆரம்பிச்சிருச்சுனாக்கா ஸ்டிமுலஸ் இல்லாமலே அது பர்பெச்சுவேட்டிங் டிசீஸாக தொடர்ந்து அதை அழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ முன்னாடி ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்துக்கிறது எப்பொழுதுமே நல்லதாக இருக்கும். ஸ்டேஜ் 3 and 4 இதில் வந்தவங்களுக்கு அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் என்ன தேவைப்படுதுறாங்க? அதுக்குண்டான காரணங்கள் தான் முதல்ல நம்ம தேட வேண்டியதாக இருக்கும். அதுக்குண்டான காரணங்களில் முக்கியமான காரணம் வந்து எடையை தான் முக்கியமான காரணம். இந்த ஃபேட்டி லிவருக்கான முதல் காரணம் அப்படிங்கிறது மது அருந்துதல் இதெல்லாம் தாண்டி எடைங்கிற ஒரு விஷயம் தான் முதல்ல நிற்கிதுன்னு எடுத்துக்கலாமா? எப்பொழுதுமே அதுதான் முக்கியமானது. ஓகே, நம்பர் 1 நிற்கிறது தான். நம்பர் 1 நிற்கிறது அது. ஆனால் எடை எதனால் அதிகமாகும்? உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு சில மாத்திரைகள், சைக்காட்ரிக் டேப்லெட்ஸ் எல்லாம் அவங்க எடை அதிகமாகும். அண்டு சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஸோ இந்த தைராய்டு கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடைக்கு காரணங்கள் நிறையா இருக்குது இல்லைங்களா? அந்த எடைக்கு காரணங்களையும் நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் சொல்கிற காரணங்களில் இப்போ வந்து சைக்காட்டிஸ்ட் மாத்திரைகள் சொல்கிறீங்க அல்லது வேறு ஒரு மாத்திரைகள் சொல்கிறீங்க, அது எடையை கூட்டுங்கிறது தெரிஞ்ச உண்மை. ஆனால் எடையை குறைக்க போகும்பொழுது இந்த மாத்திரையை நம்ம நிறுத்தும் பொழுது இன்னொரு பக்கம் வேற ஒரு பிரச்சனை நம்ம தேடி போகிறோம் இல்லையா? உண்மை. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு நமக்கு வந்து அந்த காலம் மாதிரி ஒரு நோய்க்கு ஒரு மாத்திரை தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ஒரு நோய்க்கு இன்றைக்கி வந்து ஆப்ஷன்ஸ் டாக்டர்ஸ்க்கு நிறையா இருக்குது. நிறையா இருக்கும் பொழுது அவர் வந்து எது அதிகமாகாத மாத்திரைகளை கொடுக்கலாம். ஒரு 100 கிலோ எடை உள்ள ஒருத்தர், அவருக்கு வந்து ஸ்டேஜ் 3 and 4 இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இதை ஒரு 70 கிலோவை குறைச்சிட்டிங்கன்னா, ஒரு 30 கிலோ குறைச்சிட்டிங்கன்னா இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அந்த 30 கிலோவை குறைக்கிறதுக்காக எல்லா முயற்சியும் எடுக்கிறார். சரி, இவருக்கு வந்து இந்த 30 கிலோவை குறைச்சிட்டாருன்னா அவருடைய ஸ்டேஜ் 3 and 4 ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? என்ன ஸ்டேஜில் ரிவர்ஸ் ஆகும்? நார்மலாக இந்த ரீஅசஸ்மெண்ட் வந்து நாம் வந்து ஒன்ஸ் இன் இயர் பண்ணுறோம். ஏன்னா வந்து முன்னே வந்து ஃபைப்ரோ ஸ்கேனுங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. அதனால் வந்து அவைலபிலிட்டியும் முன்னே நிறையா இருக்குது. முன்னே அந்த மாதிரி கிடையாது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் இட் டு ஒன்ஸ் இன் 6 months. ஏன்னா நீங்கள் வந்து மற்ற அல்ட்ராசவுண்ட் மாதிரி தெர்மாமீட்டர் பார்க்குற மாதிரி ப்ளட் சுகர் பார்க்குற மாதிரிலாம் வந்து லிவர் சம்மந்தமான எந்த மாற்றங்களும் உடனடியாக ரிவர்சல் ஆகவே ஆகாது. ப்ராக்ரெஷனும் அதே மாதிரி இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகாது. அதனால் வந்து இப்போ 6 months கேன் பி த மினிமம் பீரியட். பட் அப் டு 1 year இஸ் த பெஸ்ட் பீரியட். ஆனால் ரிவர்சல் டெஃபினட்டாக இப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது. வி கேன் டூ இட். ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்ட வியாதிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான விஷயங்கள் குழந்தைகளையும் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அந்த ரிசர்ச்சில் இருக்கமா? 18 வருஷத்துக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இப்போ நம்ம யூனிஃபார்மாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். 8 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளில் நம்ம ஃபேட்டி லிவர் பற்றி அதிகம் பேசுகிறதில்ல. ஒபியஸ் சில்ட்ரனில் கூட அவங்க மெட்டபாலிசம் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால they are able to handle it. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேட்டி லிவர் லீடிங் டு சிரோசிஸ் அந்த குழந்தைங்களில் நம்ம வந்து யாருமே 100% டெஃபினட்டாக சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். அங்கே குழந்தைகளுக்கு உண்டான காரணங்களே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். இப்போ வில்சன்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி ஒரு சில நோய்கள் நாங்கள் தீவிரமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். 8 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கு அதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஹைலி ஒபிஸாக இருந்தால் ஒரு 14 வயசு குழந்தைன்னு வச்சுப்போம். அது கொஞ்சம் அவ்வளோவா நம்ம பார்க்குறதில்ல, அப்ஜெக்டிஃபிகேஷனில் பார்க்குறதில்ல. ப்ராப்ளி அ பீடியாட்ரிஷியன் மேபி ஹெல்ப்ஃபுல். பட் எனக்கு வந்து நான் 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தான் பார்க்குறதுனால எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம். புரியுது டாக்டர். இல்லை சாத்தியக்கூறு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாரு. அவங்களுக்கு வரதுக்கு சாத்தியம் இருக்கான்னு கேட்குறேன். பட் குழந்தைகள் வந்து மாத்திரையை ஹேண்டில் பண்ணுறதும் நோயை ஹேண்டில் பண்ணுறதும் எல்லாமே தே ஆர் லிட்டில் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபார் பெட்டர் ஆக்சுவலி தென் அடல்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து அவங்க அதான் 2 விஷயம். ஒன்று வந்து நாம் எப்படி அந்த பொருளை ஒரு நோயை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அந்த நோய் நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது, இந்த 2மே முக்கியமானது. அதுதான் ரொம்ப இப்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் லிவர் சிரோசிஸ் இருந்து 22 வருஷம் என்னுடைய லாங்கஸ்ட் பேஷண்ட் 24 years நல்லா இருந்தார். அவர் இறந்தது கூட அதனால் இறக்கலை, அவர் வேறு காரணத்தினால இறந்தார். அப்போ அவருடைய மெல் ஸ்கோருங்கிறது வந்து 10 தான் இருந்தது. ஸோ இந்த நோயை அந்த உடம்பு எப்படி மாடிஃபை பண்ணுது அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். அதனால தான் இப்போ காரில் ஒரு பார்ட் போயிடுச்சுன்னா அந்த பார்ட் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ஒரே மாத்திரை எல்லாருக்கும் ஏன் ஃபிட் ஆகிறதில்ல? ஸோ அந்த உடம்பு எப்படி அதை மாற்றுறதுங்கிறது வந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ப்ரெடிக்டபிலிட்டி வந்து இல்லை.
அதனால் அது மாத்திரைகள் யூஸ் பண்ணி தான் டைட்ரேட் பண்ண முடியும். ஃபேட்டி லிவருக்கான காரணங்கள்னு நீங்கள் அடுக்கிறதுல ஒரு 4 சொல்லுவோம். ஒன்று குண்டாக இருக்கிறது எடை, இரண்டாவதாக அவருக்கு மது இருந்துற பழக்கம், மூன்றாவதாக செடனரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த 4 பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. மேஜர் இஷ்யூ வந்து நீங்கள் குண்டாக இருக்கிறது. அவர் நான் கஷ்டப்பட்டு நிறுத்திறேன் டாக்டர்னு சொல்லி இந்த எடை குறைத்தல் இந்த வேலையை அவர் செஞ்சிடறாரு. அப்புறம் உங்கள்கிட்ட வரும்பொழுது ஆனால் மது இருந்த பழக்கம் அப்படி இருக்குது டாக்டர், எடை ஃபுல்லாக குறைச்சிட்டேன், பட் இது என்னால் விட முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் மேஜர் காரணம்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் முழு ரிவர்சலுக்கும் பலன் அளிக்குமா? இல்லை நீங்கள் மது இருந்துறதையும் நிறுத்தணும், உங்கள் செடன்டரி லைஃப் ஸ்டைலையும் மாற்றணும், நீங்கள் குண்டாக இருக்கிறதையும் குறைக்கணும், இதெல்லாம் குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முழு ரிசல்ட் வரும்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா வந்து 4 எனிமீஸ் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரி தான். கரெக்ட். ஒரு இன்ஜுரி கிடையாது, ஒரு இன்சல்ட் டு த லிவர் கிடையாது, 4 இன்ஜூரியஸ் ரீசன்ஸ் வந்துடுது. ஐ திங்க் 4ஐயுமே நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் கட்டாயம், அதில் சந்தேகமே கிடையாது. இரண்டாவது, மதுவை பொறுத்து என்னுடைய ஒப்பீனியன் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அவங்க ஒய்ஃபோட வரும்போது இல்லை குழந்தைங்க வரும்போது ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் சார், இல்லைன்னா உயிர் போயிடுங்கிறத சொல்லுங்கள் சார், பயமுறுத்துங்க சார் அப்படின்னு. அது நம்மளுடைய வேலை கிடையாது, பயமுறுத்துறது என்னுடைய வேலை கிடையாது. என்னுடைய வேலை அவங்கள வந்து இந்த ஃபார்முக்குள்ளே கொண்டு வரது தான். யாருக்கு தெரியாது இருக்கு இன்றைக்கி. இப்போ கடையில் போய் வாங்குறாங்க, ஒரு டைம் 4 மணினா 4 மணிக்கு வாங்குறீங்கன்னு ஒரு 50 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் இல்லைன்னா தெரிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் வந்து கம்மியாக தான் இருக்கும், இறந்துட்டாங்கங்கிறது தான் உண்மையாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான கருத்து இருக்குங்களா? அதனால் அது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி அந்த முக்கியமாக அவங்கள வந்து ஃபேமிலி எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் அவங்க எதையும் பண்ண முடியாது, இன்க்ளூடிங் வெயிட் ரிடக்ஷன் எதையுமே பண்ண முடியாது. நம்ம ரிவர்சல் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் பார்க்கும்பொழுது மருத்துவம் என்ன சொல்கிறாங்கன்னா, மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடனடியாக நிறுத்தணும்னா அந்த ரிவர்சலுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி, உடனே எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அது முறையாக அந்த ரிவர்சல் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண பின்னாடியே அதனால் நிறுத்துறதுனால உண்டான விளைவுகளை மருந்துகள் மூலமாக ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் சரியாக கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோம்னாக்கா அந்த சீரியஸான விளைவுகள் பொதுவாக வராது. ஓகே, ஸோ அதில் இருக்கிற சீரியஸான விளைவுகளை நம்ம குறைக்கிறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். ஒரு நிறுத்திறதுனால ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மந்திரத்தில் மாங்காய் கட்சமாக நடக்கவே நடக்காது. அவங்க உண்மையிலேயே அவங்க நிறுத்தின பின்னாடி அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. பசி நல்லாயிருக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும், தூக்கம் இருக்காது, உடம்பெல்லாம் வலி இருக்கும், ஒரு மசில் கிரேவிங், ஒரு ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ் வந்து மண்டை வேணாம் குடிக்காதுன்னு சொல்லுவோம், உடம்பு போய் குடிங்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் கிரேவிங் இருக்கும். இட்ஸ் இன்டென்ஸ் கிரேவிங். அன்லைக் ஸ்மோக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி a மென்டல் டிபெண்டன்ஸ். இது வந்து ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். ஆனால் இது ரொம்ப ஹாரபுளாக இருக்கும். நீங்கள் இந்த விட்ராயல் சிண்ட்ரோமெல்லாம் வந்து நான் சொல்கிறதே அவங்களுக்கு அதுதான், ஒரு குரங்கே கஷ்டம், குரங்குக்கு பைத்தியம் முடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு வித்ராவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு எவ்வளவு நாளைக்கு பாதிக்கும்? நேற்று வரைக்கும் குடித்தவருக்கு வந்து ஒரு 3 நாள்லேருந்து 14 நாள் இல்லை 7 நாள் வரைக்கும் வந்து இன்டென்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வரைக்கும் அவரை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா சட்டனி அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து அந்த தாட் ப்ராசஸ் குறைக்கிற மாத்திரைகள் இருக்குது. லிவர் குணப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற மாத்திரைகள் வந்து ஒரு பீரியடில் ஒரு சில பெரிய பிராண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மருந்தை எல்லாரும் 10-20 வருஷம் உபயோகப்படுத்துனதுக்கப்புறம் 24வது வருஷம் நம்ம மருத்துவர் என்ன சொல்கிறாங்க, இது வேஸ்ட்டு, இதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது மாறி இருக்கலாம், கரெக்ட், அன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு. ஆனால் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நான் லிக்கர் சாப்பிட்டுட்டு இந்த மருந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு அது சரியாக போயிடும், அதை காப்பாற்றிடும் அப்படிங்கிற நம்பிக்கைகள் உள்ள நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். உண்மையிலே அப்படி ஒரு மருந்து இருக்கா? இவரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ காலமாக நம்ம எல்லோரும் நம்பிட்டு இருந்த மாத்திரைகள் எல்லாமே உபயோகம் இல்லாத மாத்திரைகள். அன்றைக்கி வந்து மருத்துவருக்கும் எதுவும் தெரியாது. ஓகே, லைக் பேஷண்ட் எனக்கு காமால வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் நான் என்ன சொல்லுவேன், ஆமாப்பா உனக்கு ஜாண்டிஸ் இருக்குங்க, எதனால் வந்தது, இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய நீங்கள் கேட்ட மாதிரி நேச்சுரல் கோர்ஸ் என்ன, எவ்வளோ காலத்தில் இது பாதிக்கும், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வந்து அப்போ இல்லாமல் இருந்தது. ஏன்னா இதுக்கு வந்து முக்கியமான ஒரு டூல் வந்து அந்த பிளட் டெஸ்ட் அண்ட் அல்ட்ராசவுண்ட் வந்த பின்னாடி திங்ஸ் பிகம் லார்ஜ்லி டிஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு சொல்ல முடியும். அதேமாதிரி மாத்திரைகள் வந்து நீண்ட காலமாக நம்ம நம்பிட்டு இருந்த மாத்திரைகள் எல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த காலத்தில் நம்ம நம்பணும், இன்றைக்கி அதுக்கு ஆதாரங்கள் இல்லை. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு காய்ச்சலுக்கு பல காரணங்கள் இருக்குது, ஆனால் நம்ம பேராசிட்டமால் சாப்பிட்றோம். ஸோ அன்றைக்கி இருந்த மாத்திரைகள், மக்களுக்கு தெரிந்த மாத்திரைகள், அது எல்லாமே காய்ச்சலுக்கு பேராசிட்டமால் சாப்பிட்ற மாதிரி, அது டெம்பரேச்சரை மட்டும் குறைக்கும், நோயை குணப்படுத்தாது. அதே போல் ஈரல் பாதிப்பாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னங்கிறது தெரியாமல் நம்ம வைத்தியம் பண்ணி ஒரு ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எந்த நோய்க்குமே இல்லை. இப்போ நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம். சுகர் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ், அதுக்கு முன்னால் இது வராமல் இருக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்கோம். ஸோ லிவரை பொறுத்தவரை இந்த மாத்திரை போட்டால் என்னுடைய ஹேபிச்சுவல்லேருந்து இது என்னை காப்பாற்று, லிவரை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி மாத்திரைகளே இல்லை. ஹெல்த்தில் அந்த மாதிரி 100% ப்ரொடெக்டிவ்ங்கிறது எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ்.
அதனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கா நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ரிஸ்க் வந்து அப்பா அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது, இல்லை லிவர் டிசீஸ் இருக்குது, நான் ஒரு ஆஸ்பிரின் சாப்பிட்டா நல்லாயிடும், 100% ப்ரொடெக்ஷன் வருமானு கேட்டால் யாருமே அந்த கேரண்டி சொல்ல முடியாது. சர்க்கரை இருக்குது, மாத்திரை சாப்பிட்றோம், எல்லாருமே மாத்திரை சாப்பிட்றோம், ஸ்ட்ரோக் பாதுகாப்பு கூட தரோம், ஸ்ட்ரோக் வருமா வராதா, வருது. ஆனால் இந்த நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் த ஸ்ட்ரோக் வித் அண்டர்லைங் டிசீஸ் டயபெட்டிஸ் இஸ் லெஸ் when you are cared for correctly. அதனால் அந்த இது டெஃபினட்டாக இருக்குது. ஸோ எங்களுடைய எய்ம் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். வி கான் நார்மலைஸ் எவ்ரி ஆர்கன் தட் இஸ் டிசீஸ்ட், அது உறுதியாக பண்ண முடியாது. பட் ஈரல் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில டெஸ்ட்டுகள் தேவைப்படுது. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் ஒரு சில டெஸ்ட்டுகள் மூலமாக. அந்த டெஸ்ட்டுகள் வந்து லெபார்ட்டரியோடு இருக்குது, இன்னும் ரிசர்ச் மட்டும்தான் இருக்கே தவிர கமர்ஷியலாக அவைலபிளாக இல்லை. பட் அதனுடைய இந்த ஈரல் பாதிப்பு மதுவால் வரத்துக்கு முக்கியமான காரணமே மதுவோட பை ப்ராடக்ட்ஸ் தான். அந்த பை ப்ராடக்ட்ஸ் யார் யார் வேகமாக எலிமினேட் பண்ணுறாங்களோ அவங்க கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கலாம், ஆனால் வராதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த யார் யார் எலிமினேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்பு மிக விரைவிலே வரும். அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியும். ப்ரிவென்ஷனுங்கிறது வந்து இது நிச்சயமாக பாதிப்பு உண்டு பண்ணுன்னா பெட்டர் டு ஸ்டாப் ரேதர் தென் டேக்கிங் தி ரிஸ்க். ரொம்ப அழகாக சில விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி myDoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.